الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب حكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلك إصري قالوا أقررنا صدق الله العظيم. وقال أصحاب رسول الله صلى الله عليه وسلم إليه يا رسول الله متى وجبت لك النبوة قال صلى الله عليه وسلم وآدم بين الروح والجسد أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சி உண்டாவதாக. சாந்தி மதம் வேண்டிய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. ஜும்மாவுக்கு ஹாஜராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வாதீஹு, கண்ணியம் சக்தியுள்ள ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இன்று உலகத்தில் நிறைய தினங்கள் ஞாபகப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். பாடசாலை மட்டத்தில், தேசிய மட்டத்தில், சர்வதேச மட்டத்தில் என்று பல தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நூற்றுக்கணக்கான நாட்கள் உலகத்தில் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களினால் கொண்டாடப்படுகின்றது, ஞாபகப்படுத்தப்படுகின்றது. உதாரணத்துக்கு டெடி டேஸ் பொம்மைக்காக வேண்டி, டெடி பேர் என்ற பொம்மைக்காக வேண்டி, ரோஸ் டே பூக்களை கொண்டு சேவை செய்வதற்காக வேண்டி, அதே போன்று நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினங்கள் இருக்கின்றது. ஒர்க்கர்ஸ் டே தொழிலாளர் தினம், அதே போன்று யாரோ இறந்து போன ஒரு ஃபாதருக்காக வேண்டி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம், ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே என்று எதுவரைக்கும் என்று சொன்னால் வருகிற மாதம் 10ஆம் தேதி அதற்கு சொல்வதாக இருந்தால், தமிழில் சொல்வதாக இருந்தால், தற்கொலை செய்பவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் தினம். நம்புவீங்களா? 10ஆம் மாதம் 10ஆம் தேதி தற்கொலை செய்பவர்களுக்கு ஆறுதல் படுத்தும் தினம். வேர்ல்ட் சூசைட் ப்ரிவென்ஷன் டே. இன்னும் நிறைய உலகத்தில் பேர் சாவுறாங்களாம் தற்கொலை பண்ணி சாவுறனுக்கு ஒரு தினம். இங்கிலீஷ் டே, அரப் டே என்று பல தினங்கள் இன்று கொண்டாடப்படுவதை பார்க்கின்றோம். ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான், சர்ச்சைக்குரிய கருத்து வேற்றுமைக்குரிய ஒரு தினமாக நம்மில் பார்க்கப்படுவதுதான் வார மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய ப்ராஃபட் முஹம்மது ரிமெம்பர்ட் டே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தும் தினம். ஆளுக்கு ஆள் ஒவ்வொரு பேர் வச்சுட்டாங்க. என்னது? ப்ராஃபட் முஹம்மது பர்த்டே, என்னது, இப்படி நிறைய பேர் இருக்கு, நான் சொல்லிக்கொண்டே போக தேவையில்லை. நபி அவர்களின் பிறந்த நாள்
இன்னொரு கூட்டம் கேட்குறது பிறந்த நாள் மட்டுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தா பொழுதுமா இல்லை தானே? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய இறந்த நாள், அப்போ பிறந்த நாளை மட்டும்தானே பேசணும். அவங்கள்ட்ட கஷ்டத்தை பேசுறீங்க. ஆனால் சுமார் 1000 வருடங்களுக்கு மேலால் நபி அவர்கள் பிறந்த நாளும் அதுதான், இறந்த நாளும் அதுதான். அன்னாரை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக முழு உலகத்திலேயும் அன்றைய தினம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுவதை பார்க்கின்றோம். கவலை என்னன்னு சொன்னால், எங்கேயோ போகிற ஃபாதர் செத்த வேலண்டைன்ஸ் டே எங்களோட பிள்ளைக்கு படித்து கொடுத்தோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தினத்தை எங்களுக்கும் ஞாபகம் இல்லை. நல்ல வேலை ஸ்ரீலங்காவில் அன்றைக்கு லீவ் ஒன்று கொடுக்குறான், இல்லைன்னா எங்களுக்கு யாரு செய்யுங்க. உண்மையிலே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லிவிட்டால் மூமினாக முடியாது. எப்போ லா இலாஹா இல்லல்லாஹுடைய செகண்ட் பார்ட் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சேர்த்துக்கொண்டானோ அப்பதான் உங்களோட கலிமா, உங்களோட ஈமான் கம்ப்ளீட் ஆகும். அல்லாஹ்வோட இரக்கம், அல்லாஹ்வோட இரக்கமா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். நபியே நாயகமே, மனிதர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வை விரும்பக்கூடியவராக இருந்தால் என்னை விரும்புங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். அல்லாஹ்வோட இரக்கமா? நீ ரசூலுல்லாஹ்வோட இரக்கமா இருந்து தான் ஆகணும், பின்பற்றி தான் ஆகணும். லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி. உங்களில் யாரு என்ற சொல் செயல் அங்கீகாரம் மாத்திரமல்ல, எனது நோக்கம், எனது ஆசை, எனது எதிர்பார்ப்பு, அதுதான் ஹவா என்பது, அது கூட எனக்கு விருப்பமானது ஆகும் வரைக்கும் நீங்கள் யாரும் பரிபூர்ண மூமினாக ஆக முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் கண்ணியத்துக்குரிய கர்வான்களே, நாங்கள் நிறைய இன்றைக்கு பேசிப்படுவது, நான் அடித்து சொல்லுவேன், வளரக்கூடிய இந்த ஜெனரேஷன் வாலிபர்களுக்கு ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக நிறைய பேருக்கு தெரியாது. ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு அப்படித்தான் ரசூலுல்லாவா காட்டப்பட்டிருக்குது. He is a teacher, நபி அவர்கள் ஒரு ஆசான். He is a leader, நபி அவர்கள் ஒரு பெரும் தலைவர், சிறந்த ஆட்சியாளர், சிறந்த அறிஞர், சிறந்த கவிஞர், மாற்று மத சகோதரத்துடன் நல்லிணக்கத்தில் வாழ்வது சிறந்த எனது சேர்ந்த சமூகவியலாளர். ஒருவர் பேசியிருந்தார், சிறந்த மீடியா புலவர் என்று, சிறந்த விஞ்ஞானி. எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தூதர் ரசூலுல்லாஹ் என்றத சமூகத்தில் நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்தோம். இதுதான் உண்மை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ரசூலுல்லாஹ்வுக்குரிய சொல்வார்கள் என்னது அப்பாயின்மெண்ட், அந்த பதவி கொடுத்தது எப்ப தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு நபி எனக்கூடிய பதவி கொடுத்தது எப்ப? 40 வயசுல. நான் குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்றேன். அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் எங்களோட உயிர்களை படைத்தான். அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்லுறான், இப்படி எல்லாம் படைச்சு பனி ஆதம் எல்லாத்தையும், எல்லா மனிதர்களுடைய ரூஹையும் நாம் ஒன்று கூட்டினோம். ஒன்று கூட்டி அல்லாஹ் கேட்டான், அதுல முஸ்லீம் அல்லாதவர்கள், நபிமார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், அபூ ஜஹல் உட்பட இருந்துதான் இருப்பாங்க. எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் மொத்தமா எடுத்து முழு மனித சமுதாயத்தின் உயிர்களை எடுத்து அல்லாஹ் உரையாடிய சம்பவம் அல் குர்ஆனில் வருகின்றது. அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பு அல்லவா என்று கேட்கிறேன். அப்ப நாங்கள் எல்லாம் சொன்னோம், காலு பலா, ஆம், சரியான சொல், பை நாட், ஏன் இல்லை, நீதான் எங்கட ரப்புன்னு சொன்னோம். சரி, ரூ எல்லாம் வச்சு ஈமான் கொண்டாச்சா?
இரண்டாவது இன்னொரு அக்ரிமெண்ட் அல்லாஹ் நடத்துகின்றான். நல்ல விளங்குங்க, நான் குர்ஆன்ல வார்த்தை சொல்றேன். எல்லா உயிரையும் ஒன்று கூட்டி நான் உங்களோட ரப்பு தானேன்னு கேட்டா நாங்க எல்லாம் வேண்டும். அதுல நான் எல்லாருமே இருந்திருப்போம். அதற்கு பின்னால் நபிமார்களோட ரூவை மட்டும் ஒன்றுக்கு விட்டுறான். எங்கட இஜித்து மாக்கள்ல செய்வோமே, 4 மாசம் போனவங்க எல்லாம் எலும்புங்க அவங்களோட சைட் ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் 40 நாள் போனவங்க எலும்புங்க அப்படி இருக்கிறோமே. இதே மாதிரி எல்லாம் ஃபில்டர் பண்றான். எல்லா உசுரையும் எதிர்பார்த்தி நான் உங்களோட ரப்பு தானே, அப்ப நாங்க பலாயிடம் ரைட் சைடு அவங்க. அதுக்கு பின்னால நபிமார்களோட ரூ எல்லாத்தையும் ஒன்று எடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்த பொழுது எப்படி லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா, நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தந்தால், நபிமார்கள் அல்லாஹ் கேட்கிறான். அதாவது உங்களுக்கு வேதத்தை கொடுக்கப்பட்ட உங்களை எல்லாத்தையும் நான் உலகத்துக்கு நபியா அனுப்பின பின்னால சும்மா நீங்க நபியா போயிட்டீங்க. உதாரணத்துக்கு மூசா நபி வந்து நான் நபி என்று கொண்டு இருக்கிறாரு, ஈசா நபி வந்து நான் நபி என்று கொண்டு இருக்கிறாரு. சும்மா ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுன் லிமா மஅக்கும், அதற்கு பின்னால் இவை அனைத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தூதர் வந்தால், அதாவது எங்கட பாசையில சொன்னா மூசா நபியோ ஈசா நபியோ தாவூத் நபியோ சுலைமான் நபியோ இருக்கிறாங்க, நபி என்று கொண்டிருக்கிறாங்க. பின்னால ரசூலுல்லாஹ் வந்தாங்க அவங்களோட காலத்துல. அப்படி வந்தால் லதுமினுன்னபி வலதன்சுருன்னா, கட்டாயமாக நிச்சயமாக உங்களுக்கு தந்தத்தை விட்டுட்டு அந்த நபியை ஈமான் கொள்ளணும், அந்த நபிக்கு நீங்க உதவி செய்யணும். செய்வீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். சுப்ஹானல்லாஹ், இது குர்ஆன். அப்ப நபிமார்கள் சொன்னார்கள், கால அக்ரர்தும் வ அகஸ்தும் அலா ذلك இஸ்ரி, இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த அக்ரிமெண்ட் ஏற்றுக்கொண்டீங்களான்னு அல்லாஹ் கேட்டானாம். காலு அக்ரர்னா, எல்லா நபிமார்களோட ரூஹும் சொல்லிச்சாம் ஏற்றுக்கொண்டோம் ரப்பே நிச்சாம். சுப்ஹானல்லாஹ். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு ரசூல் என்ற அப்பாயின்மெண்ட் எங்க? ஹிரால இல்ல. ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ், திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியே நாயகம் யா ரசூலல்லாஹ் மதா வஜபத்துலக நுபுவா, உங்களுக்கு நுபுவத் எப்ப வாஜிபாவிச்சு, நீங்க எப்பயிலிருந்து நபி? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ ஆதமு பைன ரூஹி வல் ஜஸத். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்சான், பின்னால தான் அவங்களுக்கு ரூஹ் ஊதினான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணால படைச்சி பைன ரூஹி வல் ஜஸத், ரூஹ் ஊதுறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இன்னும் ரூஹ் ஊதல்ல. இந்த நேரத்திலேயே அல்லாஹ் என்னை நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான். இதுதான் எங்கட ரசூல். வாலிபர்கள் விளங்கு. பொதுவாக உலகத்துல யாராவது வாரத்துக்கு முன்னால என்னது ப்ரையர் இன்ஃபர்மேஷன் எடுவாங்க, முன்கூட்டியே அறிவித்தல் கொடுப்பாங்க. இப்ப ஜனாதிபதி வாரண்டா ஒரு மாசத்துக்கு முன்னே அவங்களோட வர பார்க்கிறாரு, பிடிக்க பார்க்கிறாரு, கட்டம் கட்டமா சொல்லிட்டே வருவாங்க. பொதுமக்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னே சொல்லிடுவாங்க. பிரைம் மினிஸ்டர் வாரண்டாலும் அப்படி. ஒவ்வொருத்தர் பெரிய எந்த அளவுக்கு பதவியில மேல உள்ளவங்கள வாராங்களோ அவங்கள வருகைக்கு முன்னால் முன்னறிவிப்பு நேரத்தோட செய்யப்படும். அல்லாஹ் எங்க முன்னறிவு செய்தான்? ஆலமுல் அருவாஹ்ல முன்னறிவிப்பு செய்தான். ரசூலுல்லாஹ் பற்றிய முன்னறிவிப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வை கட்டிய பின்னால கேட்ட துஆ எப்படி? ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், நபி நாயகமே, என் மகன் இஸ்மாயில விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் மனைவி ஹாஜரா விட்டுட்டு வந்திருக்கிறேன், அவங்கள இருந்து அந்த நபியை வெளியாக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே,
சில சிறப்புகளையும் கொண்டு சொன்னாங்க. அந்த நபி எப்படி யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கிஹிம், 3 விஷயத்தை அந்த நபி செய்யணும். இல்ம படிச்சு கொடுக்கணும். ஸ்கூல் படிப்பு இல்ல, அல்லாஹ்வை பற்றிய படிப்பு, தீனுடைய படிப்பு. ஸ்கூல் சிலபஸ் 1800 போடப்பட்டது, அது வேற தலைப்பு. அல்லாஹ் தீனுடைய கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இப்படி ஒரு நபியை அனுப்புவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதாவது கிமு 5000 வருடங்களுக்கு முன்னால வேண்டுகோள் வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். காலங்கள் போது BC 3500 செய்யணும். கிமு 3500 வருஷத்துக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அல்லாஹ் சொல்றான் யஜிதுனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஹதீஸ் குர்ஆன்ல அவர்களுடைய வேதங்களில் தௌராத்தில் அந்த நபியை பற்றி எழுதப்பட்டிருந்ததை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ப்ரொஃபசர் டேவிட் பெஞ்சமின் கேல்டானி, வியன்னா நகரை சேர்ந்தவர், 1910ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு தான் பேசுகிறேன். ப்ரொஃபட் முஹம்மத் இன் த பைபிள் எனக்கூடிய புத்தகம். அதிலே எழுதுகிறார், மூசா நபியுடைய தௌராத்தில் எப்படி எப்படியெல்லாம் ரசூலுல்லாவை பற்றி கூறப்பட்டது. புகாரியில் ஒரு ரிவாயத் கூட வருகின்றது. அத்தா இப்னு யஸார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன்னே வேதங்களை அறிந்தவர். புகாரியுடைய ரிவாயத். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அத்தா இப்னு யஸார் கேட்கின்றார்கள், நபி அவர்களை பற்றி தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று. அப்பொழுது சொன்னார்கள், நிச்சயமாக இன்னஹு ஃபித் தௌராத், என்னது இன்னஹு மௌசூஃபுன் ஃபித் தௌராத்தி பிபாலி சிஃபதி ஃபில் குர்ஆன். குர்ஆனில் எந்த வர்ணனை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டதோ அந்த வர்ணனையில் சில வர்ணனைகளை கொண்டே அல்லாஹ் தௌராத்திலும் ரசூலுல்லாஹ்வை கூறியிருக்கிறான். எத்தனை வருஷத்துக்கு முன்னறிவிப்பு? 3500. ரசூலுல்லாஹ் என்று பார்த்தா 1500 வருஷம், 2500 வருஷத்துக்கு முன்னால முன்னறிவிப்பு. பின்னர் BC 64 ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் கூறுகிறார், வைஸ் கால ஈசா இப்னு மர்யம், அந்த ஆயத்தில் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன சப்ஜெக்ட் அப்படியே சொல்லிட்டு, யாதி மின் பஅதிஹி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மத் என்று சொல்லுவது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எவ்வளவு முன்னறிவு! இன்றைக்கு யாருக்கு இந்த சிறப்பு? எந்த வரலாற்றில் யாருக்கு இப்படி ஒரு சிறப்பு இருந்தது? அது மட்டுமல்ல, இப்ப எங்கட பரம்பரை என்ன சொல்லுவோம்? எங்கட வாப்பா முஸ்லீம், அவர்த வாப்பா முஸ்லீம், அவர்த வாப்பா முஸ்லீம் ஆயிருக்குமே, அவன் அப்படப்பா சோனவனா இருக்கும் செல்ல தெரியா. அது எங்க போட்டு எங்க முடியுமோ யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதகல்லுபுக ஃபிஸ் சாஜிதீன், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் புரட்டி எடுத்தது உங்கள் வம்சாவளி இணை வைக்காதவர்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வம்சாவளியில யாரும் ஷிர்க் வச்சில்ல. அப்ப கேப்பீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வாப்பா ஆசர். அதிகமான தஃசீர்கள்ல ஆசர் என்பது இப்ராஹிம் நபியுடைய வாப்பா அல்ல, சாச்சான்னு எழுதப்பட்டிருக்கு. வளர்ப்பு தந்தை. அபு என்ற வார்த்தை பல கருத்துல புழங்கப்படும். யாருக்கு அப்படி எழும்? எப்பேற்பட்ட ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஐக்கிய ஐநாட்டு சபை உறுப்பினராக இருக்கட்டும், அமெரிக்கா, ரஷ்யா வல்லரசுகளின் மன்னர்களாக இருக்கட்டும், அடுத்த ஜெனரேஷன் சில பேருக்கு அவனே யாருன்னு தெரியாது. அல்லாஹ் சொல்லுறார், நபியே நாயகமே, உங்களை நாங்கள் பிரட்டி பிரட்டி எடுத்தது வம்சாவளி. அப்ப அனைவரும் இறை மறுப்பாளர்கள் அல்ல. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தை விட புதினம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் பிறந்து 40 வருஷத்துக்கு பிறகுதான் நபித்துவமே கிடைச்சிச்சு. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ்ட வாப்பாக்கு என்ன பேர் வச்சாங்க? அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமை.
அபு நுஐம் ரஹிமஹுல்லாஹ் நினைக்கிறேன் தலாயில் நுபுவால ஒரு சம்பவம் எழுதுறாங்க. ஒரு 7 பேர் ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்தில் போறாங்க. போன நேரம் அங்க ஒரு மதகுரு, சாஸ்திரக்காரர் ஒரு மதகுருவை காண்றாங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு கிட்ட வந்து கேட்டாராம், நீங்க முஸ்லீமா, சாரி நீங்க அரபிகளா? சொன்னாங்க, ஆம் நாங்க அரபிகள் தான். எங்கேருந்து வாரீங்க? மக்கால இருந்து வாரோம். உங்களுக்கு தெரியுமா, உங்கள சமீபத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார், அவருடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு. எங்களுடைய வேதத்தில் நாங்க படிச்சிருக்கிறோம், எங்களோட வேதத்தில் படிச்சிருக்கிறோம், அந்த இந்த உலகத்தை ஆட்சி செய்வார் என்று ரசூலுல்லாஹ் பற்றி நிறைய விளக்கத்தை சொன்னாங்க. பின்னால இந்த 7 பேரும் வந்து இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் முடிவு செஞ்சாங்க, அந்த புள்ள ஏண்ட புள்ளையாக இருக்கட்டும் என்று அவங்க 7 பேரும் அவங்களுக்கு கிடைச்ச ஆம்பளை பிள்ளைக்கு முஹம்மத் என்று பேர் வச்சாங்க. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னால் சில முஹம்மதுகள் மரணித்து விட்டார்கள், ஓரிரு முஹம்மதுகள் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அந்த 7 முஹம்மதுகளுடைய பெயரையும் வரலாற்று ஆசிரியர்கள் தந்தையின் பேருடன் சேர்த்தே பதிவு செய்திருக்கின்றார்கள். எப்படி இருக்கும்? சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? ரசூலுல்லாஹ்வோட உம்மா ஆமினா. செவிலித்தாய், பால் கொடுத்தவங்க ஹலீமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்ப சுவைபான்றது யாரு? பொது நிகழ்ச்சி என்றா கையை தூக்குங்கன்னு சொல்லல, ஜும்மாவே மனசாட்சி தொட்டு கேளுங்க, சுவைபா யாரா இருக்கும்? ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே, நான் தெளிவான சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே ஆமினா சில காலங்கள் பால் கொடுத்தார். அவங்க மிச்சம் பலவீனமான பெண்மணியாக இருந்தார்கள் ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதனால அவங்க அபூ லஹபுடைய அடிமை, அபூ லஹப் அவங்களோட உறவுமுறை தானே, அபூ லஹபுடைய அடிமை சுவைபாவிடம் செவிலித்தாய்மார்கள் கிராமப்புறத்திலிருந்து வரும் வரைக்கும் பால் கொடுக்கும் பொறுப்பை கொடுத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பால் குடிச்சது 3 பொம்புலேட்ட, ஆமினா, சுவைபா, ஹலீமா. கண்ணியத்துக்குரிய கணவன், எத்தனை பேருக்கு தெரியும்? வாலிபர்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? எங்கட ரசூலுல்லாஹ்வை நாங்க படிக்கல. ஹலிமத்து சாதியா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நல்ல வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி. அவங்களுக்கு 2 வயசு இருக்கும் பொழுது 4 வயசு வளர்ச்சியில் இருந்தாங்க. ஒரு நாள் இவங்களை அப்படியே நான் கூட்டிட்டு போனேன் மதீனாவுக்கு கூட்டிட்டு போய் அப்படி வரும் வழியில நான் நீண்ட சம்பவம், உலமாக்களுக்கு தெரியும், நான் சொல்லக்கூடிய சம்பவங்கள் தலாயில் நுபுவால வருது, ஹசாயிசுல் குப்ரால வருது, அல் காமில் ஃபித்தாரி, இது போன்ற கிதாபுகளில் இந்த குலாசாவை தான் சொல்லிட்டு போறேன். உலமாக்களுக்கு விளங்குறதுக்கு நான் சொல்றேன். இந்த 3 கிதாபுடைய குலாசாவை தான் மெயினாக சொல்லிட்டு போறேன். அடுத்தது அங்கே ஷமாயிலி திருமிதி போன்ற கிதாபு. ஹை, இப்ப இவன் சொல்றா, நான் இப்படி வார நேரத்தில் ஒரு பஜார், அங்க மதீனாவுடைய அவங்களோட கிராமத்து பக்கத்தில் ஒரு பட்டினம், எங்களோட ஊருக்கு பக்கத்தில் மதீனா, அந்த அவங்க இருந்த பகுதியில் கிராம பக்கத்தில். இப்ப இதுல ஒரு சாஸ்திரக்காரர் வருவார். பொதுவாக எங்களுக்கு தெரியும், அரபிகளுக்கு அந்த சாஸ்திரம் பார்க்குற பழக்கம் இருந்துச்சு. அதுல ஒரு சாஸ்திரக்காரர் வருவார். இப்ப என்ன செய்யறாரு, ஹவுசான் எனும் கிளையை கோத்திரத்தை சேர்ந்த சாஸ்திரக்காரர், ஹவுசான் எனும் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த பஜாருக்கு போறவங்க எல்லாம் அவர்கிட்ட பேர்த்து சாஸ்திரம் பார்த்துட்டு வருவாங்க. இப்ப நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வயசுக்குள்ள தானே இந்த புள்ளைய கூட்டிட்டு போயிட்டு சும்மா பாப்போம் போனேன். அவர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கையை பார்த்தார், பின்னால் திரும்ப சொல்லி அவருடைய முதுக பார்த்தார், பின்னால் கண்களை பார்த்தார். கேட்டாரு, இந்த பிள்ளையுடைய கண் வளமையாக இப்படிதான் இருக்குமா
இல்லைண்டா காலத்துக்கு இப்படி மாறுதான் என்று. அப்போ சொன்னார்கள், இல்லை, இந்த புள்ளியோட கண் வளமையா இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னதோட அதிர்ச்சி அடைந்த அந்த காஹின் சூனியக்காரன், இந்த சாஸ்திரக்காரன் கூடாரத்திலிருந்து வெளியே ஓடுறான். யா மாஷர ஷபா, ஓ வாலிபர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று ஓடும் பொழுது ஹலீமத்து சாதியாக்கு விளங்கிச்சு பிரச்சனை வேறண்டு புள்ளைய தூக்கிட்டு அந்த கூடாரத்தின் பின் கதவால வெளியே ஓடி வந்தாங்க. புள்ளைய தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. சொல்றாங்க, நான் ஒளிஞ்சு பார்த்து கொண்டிருந்தேன். அவன் கத்த 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 கூவி அழைக்க, நாதாண்டா கூவி அழைத்தான். அழைக்க அழைக்க அங்கே மனிதர்கள் ஒன்று கூடினார்கள். அதற்கு பெருநாள் சொன்னார், இந்த இடத்துக்கு ஒரு பிள்ளையை பார்த்தா புள்ளைய காணும், தூக்கிட்டு வந்தாங்க. சொன்னான், ரஐத்து குலாமன், ரஐத்து குலாமன், நான் இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளையை கண்டேன். லயகலிபன்ன அஹ்லதீனிக்கும், நிச்சயமாக அந்த பிள்ளை வளர்ந்தால் உங்கள் மார்க்கத்தை மிதை விடுவார். உங்கள் சிலைகளை உடைத்து விடுவார். அவருடைய சட்டம் உங்கள் மீது விதிக்கப்படும். அந்த பிள்ளையை கண்டேன். கொண்டு விடுங்கள், வைக்காதீர்கள் என்று கத்தினதை நான் கண்டேன். பிள்ளையை ஒளிச்சிட்டு வந்து கூட்டிட்டு வந்து ஒளிச்சிட்டாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, நான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு விட்டுட்டு வர செல்லும் பொழுது சில யஹூதிகள் வந்தார்கள். என்னை பார்த்து பிள்ளையை கண்டவுடன் பிள்ளையுடன் பேசினார்கள். எனக்கு என்ன பேசினார்கள் என்று விளங்கவில்லை. பின்னர் அந்த பிள்ளையை திருப்பினார்கள், கையை பார்த்தார்கள், மேலாடையை தூக்கி முதுகை பார்த்தார்கள், கண்ணை பார்த்தார்கள், ஏதோ பேசிக் கொண்டார்கள். நான் சிறுவனை அழைத்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடன் நான் கூட்டிக் கொண்டு அந்த இடத்தை விட்டு தலைமறைவாகிவிட்டேன். 6 வயசுல கூட்டிட்டு போறாங்க சிரியாக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் 9 வயசுல அவங்களோட மாமாவோட போன சம்பவம். அபூ தாலிப்ட புகை அங்கே கூடிய பாதிரியார் என்ன சொன்னார், யாரோட புள்ள இது கூப்பிட்டாரு. சொன்னாரு, கவனமா வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு கேள்விப்பட்டா கொண்டு போட்டுருவாங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அடையாளம், பிறந்த பின்னால் மஸ்ட் வாண்டட் சைல்ட், தேடப்பட்டு வந்த குழந்தையாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். இதெல்லாம் ஹிஸ்டரி. தெளிவான ஆதாரம் உள்ளதை மட்டும் பேசிட்டு போறோம், இல்லாட்டி நிறைய வந்துடும். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் இவ்வளவு சிறப்பாக படைத்தானே. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு டீச்சர்ஸ் மாதிரி இல்ல, படித்து கொடுத்த யாரும் இல்ல. சொன்னாங்க, அல்லமனி ரப்பி, அல்லாஹ் எனக்கு படித்து தந்தான். சிலர்கள் வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அமினம் பிஷ் அமினம் மினல் பிர்ரி அம்சியாமு ஃபில் சஃபரி என்றார்கள். இது அரபுல கொஞ்சம் ஸ்லாங் லாங்குவேஜ். அப்ப இவர்கள் சொன்னார்கள், லைஸ மினம் பிர்ரி அம்சியாமு ஃபில் சஃபரி என்றார்கள். உங்களுக்கு பொதுமக்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால், இது உலமாக்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். நபியே நாயகமே பயணத்துல நோன்பு பிடிக்கிறது பரவாயில்லையா, நோன்பு விட்டா பரவாயில்லையான்னு சொன்னாங்க. பயணத்துல நோன்பு விட்டா பரவாயில்லை. உங்களுக்கு செல்ற மாதிரி விளங்க. இப்ப கூட இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, நபியே நாயகமே, எங்களையோட பிறந்தவங்க எங்களையோட வளர்ந்தவங்க எப்படி அந்த பாச நீங்க பேசுவீங்கன்னு சொன்னாங்க. எனது ரப்பு எனக்கு படித்து தந்தார். சிலர்கள் எழுதுவார்கள் ஹதீஸ் அல்ல, ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு ஆசான வைக்கலண்டா, எப்போ ஒருத்தர் ஒரு மாஸ்டர் வந்துட்டாரோ அப்ப இவர் வந்து ஸ்டூடெண்ட், மாணவர். அப்ப என்ன, ஆசிரியர் கிட்ட கற்றவர். எனவே அல்லாஹ் அந்த கதவை மூடிட்டான். மானம் நீங்க தான் மேலா இருக்கணும், உங்களுக்கு படிச்சு தந்த யாரும் உலகத்தில் ஈக்கப்படாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்கட நபி. எப்படி வச்சா, நல்லா கைய தூக்கினாங்க. இந்த குர்ஆன் ஆயத்துக்கு தஃசீர் என்ன சொல்றாங்க? குறைஷிகள் வந்தாங்க, நபி என்ன நீங்க முஹம்மதே நீங்க நபி ஆயிட்டா சந்திரனை பிளந்து காட்டுங்க பாக்க, எவனுக்கு செய்யலும். தூக்கினாங்க கைய, சந்திரன் 2 துண்டு, சந்திரன் 2 துண்டு, கைய கீழே போட்டாங்க, ஒட்டிச்சு.
ஒரு பழைய பைத் இருக்குது, சாத்தி ஷஜரு நதகல் ஹஜரு ஷக்கல் கமரு பி இஷாரத்திஹி. நபி அவர்கள் அழைத்தால் மரங்கள் வரும், கற்கள் பேசும், சைக்கிளை செய்தால் சந்திரனும் பிளந்துவிடும் யா ரசூலல்லாஹ் என்று. இதுதான் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு யாத மேல வாசமான மனுஷன், தெளிவான ஹதீஸ், நான் என் வாழ்க்கையில் நபி அவர்களிடம் உடம்பில் இருந்த வாசத்தை போன்று ஒரு வாசத்தை நுகர்ந்ததே இல்லை என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இயற்கை வாசம் மேல மனம் வீசிக்கொண்டிருந்தது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நிறைய பண்புகள், சிஃபத்துகள், நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது ரசூலுல்லாவை பற்றி. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாங்க இன்றைக்கு ரசூலுல்லாவை பற்றி என்னத்தை படிச்சிருக்கிறோம்? இது ஹுதுபா என்றதால நான் சின்ன சின்ன சப்ஜெக்டை சொன்னேன். இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என்னை விட தகுதியான பல உஸ்தாதுமார்கள் இங்கே இருக்கின்றார்கள். உலமாக்கள் நிறைந்து வடியும் பூமி இது. உங்களோட உலமாக்கள்கிட்ட பேசி எத்தனை பேர் ரசூலுல்லாவை பற்றி கேட்டீங்க? எத்தனை பேர் கேட்டோம்? நாங்க எங்கட ரசூலுல்லாவை எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால தான் எங்கட பிள்ளைகளுக்கு யஹூதி நசரானி மாதிரி இருக்கிறார். எங்கட ரசூலுல்லாவை நாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டைல்ல பார்த்தேன். ரசூலுல்லாவை ரசூலுல்லாவாக பார்க்கல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரசூலுல்லாவை விஞ்ஞானியா பார்த்தேன். ரசூலுல்லாவை நாசாக்கு அனுப்பி விட்டோம். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வானத்தை பத்தி சொல்லுதாமே, சந்திரனை பத்தி சொல்லுதாமே. ரசூலுல்லாஹ் சயின்ஸ் லேபுக்கு அனுப்பிவிட்டோம். எந்த அளவுக்கு மடையர்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் டயட்டிங் செஞ்சாங்களாம். அவங்களோட சாப்பாடு 2 வேளையாம். அதனால உடம்பு அழகாயிட்டான். நீ எங்க படிச்ச? டயட்டிங் என்றது என்ன? சோறு மிஞ்சி பசியில் இருந்தால் தான் டயட்டிங். சாப்பாடு கூட பசியில் இருந்தால் தான் டயட்டிங். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மிஸ்கீனோட வாழ்ந்து மிஸ்கீனாக மரணிக்க விரும்புகின்றேன். அங்கே ரசூலுல்லாஹ்க்கு இருந்தது வறுமை, ஏழ்மை. ரசூலுல்லாஹ் சின்ன வழி இல்லாம பசியில இருந்தாங்க. இவங்க பேர் ரசூலுல்லாஹ்வை ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல பாரம் கொடுத்துட்டாங்க. எங்க ரசூலுல்லாஹ்வை கூட பேசி வச்சிருக்கிறோம்? இந்த சீசன்ல பார்த்தா ஆளுக்கால அவருடைய ஸ்டைல்ல ரசூலுல்லாஹ்வை சொல்லுற. சமீபத்தில் ஒருவர் பேசி இருந்தார், நான் ஓபனா தான் சொல்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய பிளானிங், முன்கூட்டியே அவருடைய சிந்தனை, ஹிஜ்ரத் போன சிஸ்டம், அடேங்கப்பா பார்த்தா என்னமோ எஸ்டிஎஃப் கமாண்டர் ஒன்று பிளான் வரைஞ்ச மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். முன்கூட்டியே அதை வச்சாங்களாம், இதை வச்சாங்களாம், திட்டம் போட்டாங்களாம். எங்க ஒரு ஆமிக்காரோட வரலாறு மாதிரி. நான் பக்கத்தில் இருந்தவரிடம் கேட்டேன், அப்ப ரசூலுல்லாஹ் புறாஜோட வச்சாங்களா? எதுவுமே அபூஜேல் வந்தா முட்டை போடுறதுக்கு செலந்தினாலே வச்சுட்டு வந்தாங்களா? காபிர்கள் வந்தா கூடு கட்டதுக்கு? தவக்குலின் பாடம், தக்வாவின் பாடம், முஜாஹதாவின் பாடம் ஹிஜ்ரத். சில மாதங்களுக்கு முன்னால் முன்கூட்டி என்னது வெல் பிளானிங் என்ற தலைப்புல ரசூலுல்லாஹ் பேசப்பட்டுச்சு. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாங்க எப்படி பார்க்கிறோம்? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ரசூலுல்லாஹ் பத்தி நாங்க பேசுறோமே, நான் பொதுவா கேட்கிறேன், எத்தனை பேர் தாடியை வளர்த்திருக்கிறோம்? தாடி வலிக்கிற ஹராம் என்று தெரியும் தானே? நாங்க சொல்லுறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்த பழத்தை சாப்பிட்டார்கள், அதில் எத்தனை மருந்து இருக்கின்றது என்றோம். ரசூலுல்லாஹ் ஜட வச்சாங்க, எத்தனை ஆரோக்கியம் என்று பேசுறோம். இதெல்லாம் பசந்தாய்க்கிறது, ருசியாய்க்கிறதால. ரசூலுல்லாஹ் பால் குடித்தார்கள், மல்டி விட்டமின். அப்ப ரசூலுல்லாஹ் தாடி வளர்த்தது சும்மாவா? எந்த முகரக்கத்தையோட தாடிய வலிச்சிட்டு ரசூலுல்லாஹ் பத்தி பேசுவோம் நாங்க? மோத்துல தாடி இல்ல, எந்த தைரியத்துல ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறது? வாழ்க்கையில வெள்ளை ஆடை அணிந்தது கிடையாது, எப்படி ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுவது? கால் கரண்ட காலுக்கு கீழே கழுத்தல், நரகவாதிகளின் அடையாளம். நாங்க எப்படி ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுறது? நாங்க ரசூலுல்லாஹ்வை எதை கொண்டு வந்தோம்?
எல்லா விஞ்ஞானிகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்னத்தை கொண்டு வந்து தந்தார்? ரசூலுல்லாஹ் சிறந்த தலைவர். ஆம், ஊர்ல ஒரு தலைவர் தான் இருப்பார். சிறந்த தளபதியா? ஆம், ஒரு படைக்கு ஒரு தளபதி தான். சிறந்த அறிஞரா? இல்லன்றதுக்கு இல்ல, ஒரு ஊருக்கு 4 அறிஞர் தான் இருப்பாங்க. அப்ப நான் கேட்கிறேன், பொதுமக்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன? எனக்கும் உங்களுக்கும் ரசூலுல்லாஹ் யாரு? நாங்க ரசூலுல்லாஹ் போல் பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். நான் வலிமையாக சொல்வதுதான், நாங்க பேசுவோம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபோக்கஸ் ஆஃப் சயின்ஸ், ஃபோக்கஸ் ஆஃப் சோஷியலிசம், ஃபோக்கஸ் ஆஃப் என்னது கேபிட்டலிசம். நபி அவர்கள் விஞ்ஞானமும் முஹம்மது ரசூலுல்லாவும், சமூகவியலும் ரசூலுல்லாவும், அரசியலும் ரசூலுல்லாவும். ஏன் நாம் பார்க்கப்படாது? முஹம்மது ரசூலுல்லாஹ் வித் அக்ஸ், ரசூலுல்லாவும் நானும், ரசூலுல்லாவும் என் மனைவியும், ரசூலுல்லாவும் என் வீடும் என்று நாம பார்க்கிறது இல்ல. வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை எங்க? எங்கட பொஞ்சாதி கிட்ட ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை என்ன? எனக்கிட்ட ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை என்ன? எவனுக்கு தொழுகை இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்துல எந்தவித பங்கும் இல்ல. மக்தப்ல படிச்ச ஹதீஸ் இவன் பள்ளி பக்கத்துக்கும் இல்ல. ரசூலுல்லாஹ் பத்தி பேச என்ன அருகதை? என்ன அருகதை? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் எங்கள்கிட்ட எந்த அளவுக்கு? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மறுமை நாளின் அடையாளம், கடைசி ஜமானின் அடையாளத்தில் ஒன்றுதான் உங்கள் முன்னணியில் இருப்பவர்கள், உமராக்கள், தலைவர்கள் சுன்னத்துகளை விட்டு விடுவார்கள் என்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தா? ரசூலுல்லாஹ் விஞ்ஞானி என்று ஏற்றுக்கொள்றோமா? ரசூலுல்லாஹ் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்றோமா? உலகில் சிறந்த தலைவர் ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்வோமா? உங்களோட தாடி ஒரு பிடிக்கு வளங்கலே இல்ல. தாடி வந்து ரசூலுல்லாஹ் சவுதியில பிறந்ததால வளர்த்தாங்க. ரசூலுல்லாஹ் நீண்ட ஆடை அணிந்தார்களே, அது ரசூலுல்லாஹ் அரபு நாட்டில் பிறந்ததால உடுத்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஈச்சப்பழம் திண்டாங்களே, அரபு நாட்டுல வாழைப்பழம் இல்ல, சுடி ஈச்சப்பழம் திண்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பிறந்து 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 பார்த்தா இப்ப உனக்கு என்ன மீதி ரசூலுல்லாஹ் பத்தி? அப்ப அல்லாஹ் ஸ்ரீலங்காக்கு ஒரு ரசூலுல்லாஹ், இந்தியாவுக்கு ஒரு ரசூலுல்லாஹ், சைனாக்கு ஒரு ரசூலுல்லாஹ் அனுப்புறதா? ஒரு புத்திசாலி கேட்டு இருந்தார், ஏதோ முக்தியா கிப்தியா வேண்டி ஒருத்தர், நான் ஓப்பனா தான் பேசுறோம். ரசூலுல்லாஹ் மக்காவில் பிறந்ததால் தான் முகத்தை மூடினார்கள். நான் திருப்பி கேட்கிறேன், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப சிகாகோல பிறந்தா பொண்டாட்டிய கட்ட கட்ட போட்டிப்பாங்களா? நவுதுபில்லாஹ். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் எங்க பிறந்தா கைர் இருக்குமோ அங்க பிறக்க வச்சான். ரசூலுல்லாஹ்வோட பர்த் சர்டிபிகேட் ஐடென்டி கார்டையும் பார்த்து பின்பற்ற சொல்லல. ரசூல் இத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், நபியே நாயகமே உங்களை பின்பற்றுமாறு சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான். இன்றைக்கு சுன்னத்துகள் எங்கட கையில என்ன? எத்தனை பேருக்கு மிஸ்வாக் காட்டேலும் கையில? அப்ப சொல்ற அந்த காலத்துல பிரஷ் இல்ல தானே, அடே அந்த காலத்துல பிரஷ் இல்ல, இந்த காலத்துல அப்ப வேறமாய் வந்துரும் பதில். ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக் குச்சி சிறந்தது இல்லைன்னு சொல்லலுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அர்த்தம் இருக்கின்றது, விஞ்ஞான விளக்கம் இருக்கிறது. அப்ப மிஸ்வாக்ல இல்லையா? மிஸ்வாக்ல இல்லையா? ஏன் மிஸ்வாக் எடுக்க பயம்? மற்றவங்க என்ன நினைப்பாங்கண்டா? ஏன் தாடி வளர்க்க பயம்? ஏன் சரி நினைப்பாங்கண்டா? ஏன் எங்களுக்கு ஜுப்பா போட பயம்? ஏன் எங்களுக்கு பர்தா போட பயம்? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ரசூலுல்லாஹ்வை வாழ்க்கையில எடுப்போம். ஆளுக்கால் ரசூலுல்லாஹ் கைமாத்தி மாத்தி எந்த அளவுக்கு அசிங்கமாக போய்விட்டு சொன்னால், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நபிமார்கள் அப்படியே மொடர்ன் ஆக்கி, நிறைய படிச்ச ஊர்ன்றதால சொல்றாங்க, மொடர்ன் ஆக்கி கொடுத்திருக்கிறார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கெமிஸ்ட்ரி, இரும்பு உருக்கிற கலையை கற்று வந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மெரின் இன்ஜினியரிங், கப்பலை கட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மெடிசின், யூனிவர்சிட்டி புள்ளையில வைக்கிறீங்க, மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் லிட்டரேச்சர், இலக்கணத்தை கொண்டு வார்கள். போத்தாசை நாங்க கொண்டு வர. அடுத்த கேள்வி, அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் மந்திரவாதியா?
அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எக்ஸோரிஸ்டா, பேவரற்றவரா, ஜின் வசப்படுத்துறவரா? கேட்கத்தானே உணவு. யாரு சொன்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம். நாங்க அல்ஹம்துலில்லாஹ் புரோட்டஸ்டன்ட் பைபிள், கேத்தலிக் பைபிள், தோரா பைபிள் மூன்றையும் சம்பூர்ணமாக பார்த்துட்டு பேசுறார். எங்கேயுமே மூணு கிறிஸ்தவ மதம், யூத மதம், இஸ்லாம் எங்கேயுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மருந்து செய்யற முறைய சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் மந்திரம் செய்யற முறைய சொல்லல. நூ அலைஹிஸ்ஸலாம் கப்பல் செய்யற முறைய சொல்லல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஷீல்ட் செய்யற முறைய சொல்லல. தொழிலாக செய்தார்கள், தேவைக்கு செய்தார்கள். அப்ப அடுத்த கேள்வி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள பெற்றுக்கொள்ள வந்தாங்களா? படித்த கூட்டம் அந்த நபிமார்களை கொண்டு போயிட்டு யூனிவர்சிட்டியில வச்சாச்சு. மாடர்ன் கூட்டம் பார்லிமெண்ட்ல வச்சாச்சு. இன்னொரு கூட்டம் ஐக்கிய நாட்டு சபையில வச்சு. அப்ப எங்கட வீட்டுக்கு எங்க ரசூலுல்லாஹ் வாழ்க்கைக்கு எடுப்போம், செயல்பாட்டில் எடுப்போம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை எடுப்போம், ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க, எந்த தவறும் இல்லை. அதே போல கடைசி ஒரு கேள்வி தான் கேட்பீங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு கொடி போடுறாங்களே, ஷிர்க்கு தானே? பள்ளிகளுக்கு இந்த ரசூலுல்லாஹ்வை புகழேலுமா? ஷிர்க்கு தானே? ரசூலுல்லாஹ்வோட பேருக்கு சாப்பாடு கொடுக்கலுமா? ஷிர்க்கு தானே? நல்ல விளங்குங்க. எப்ப ஷிருக்கு கலக்கிறதோ அப்ப மட்டும்தான் ஷிருக்கு. ஷிருக்கு இல்லாம புகழேலுமா? தாராளமா புகழேலும். ஹஸ்ஸான் பின் சாபித் 2024 வாழ்ந்தவர் இல்ல, ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபாக்கள் புகழ்ந்தார்கள். இந்து மக்களுடைய கவிதைகள் இருக்கின்றது. ஷிருக்கு இல்லாம தாராளமா புகழலாம். மீலாதுக்கு கொடி போடணுமா? புகாரி முஸ்லிம்ல வர தேவையில்ல. தட் இஸ் சிம்பிள் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாத்துக்கு அடையாளம். சுதந்திர தினத்துக்கு சிங்க கொடி போட்டோம். இப்ப எலெக்ஷன் வருது, ஆளுக்கால் பச்சை கொடி, நீல கொடி, சோப்பு கொடி எல்லாம் போடுவோமா இல்லையா? புகாரி முஸ்லீம் பார்த்தா போடுறோமா இல்லையா? போன வருஷம் பள்ளிக்குள்ள போய் பௌத்த கொடியை போட்டோமே வேசாக்குக்கு, தம்சலை கொடுத்தேன் சில இடத்துல. ஏன் இதுல பார்க்கல? கொடி என்பது இபாதத் அல்ல. இபாதத் என்று நினைச்சு போட்டா இந்த சட்டம் வேற. எங்கட அடையாளம் என்பதாக சந்தோஷத்துக்கு போட்டா தாராளமா போடலாம். ரசூலுல்லாஹ்வை புகழலாமா? பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுங்க, புகழ சொல்லுங்க, பிழை இல்ல. நாங்க இன்றைக்கு என்ன தெரியுமா நடத்துறோம்? இஃப்ராத் தஃப்ரீத் எல்லாம் மீறி அல்லாத இடத்துல கூட கூடாதுன்ற எல்லாத்துக்கும் தெரியுமே. நாங்க மொத்தமாவே சொல்லி இப்ப ரசூலுல்லாஹ் புகழ்றதுக்கும் பிள்ளைகள் பயம். சில ஸ்கூல்ல அந்த காலை கூட்டம் அசெம்பிளி முடிஞ்ச பிறகு தலவா தோதுறத நிப்பாட்டியாம். ஆதாரம் இல்லை. நான் சொன்ன நல்ல. அப்ப இந்த கல்லூரி கீதம் என்ன முஸ்லீம்ல வந்ததா குர்ஆன்ல வந்ததா? பர படைத்தாயே, நம் பாடசாலையில் ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் வெளியாகட்டும், கட்டித்தந்தவர் வாழட்டும். ஸ்கூல்ல யாரைக்கோ மூத்திர கல்வாத புகழ்ந்துட்டு கடைசியில் ரசூலுல்லாஹ் புகழ்ற தலவாத்து வாழ்ந்துட்டு விட்டான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, புகழ்றது தவறு இல்லை. இன்றைக்கு நாங்க எவ்வளவு புகழ்றோம்? பள்ளியில ஜனாதாவை கொண்டு வச்சுட்டே மௌத்தா போன ஒரு ஹாஜியாரண்டா மையத்தை வச்சு புகழ்ற புகழுக்கு ரக்கையும் பார்த்து இது கேள்விட்டா எலும்பி வந்து அறைவாங்க. இவர் நல்லவர், வல்லவர், அதான் இதான். நடக்குதா இல்லையா? இந்த எலெக்ஷன் வருது, எங்க கொண்டபோய் வெப்பம் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் பார்க்கிறோமா இல்லையா? அவர் நல்லவர், வல்லவர். சிலோன்ல அரிசிலாட்டி சந்திரமன்ல இருந்து கொண்டாடுவாரு, சிலோன்ல பெட்ரோல் பிரச்சனை ரஷ்யால இருந்து கொண்டாடுவாரு, கொஞ்சம் விட்டா செத்து போன கூட அப்பவே வெளிப்பட்டுவாருன்னு சொல்லுவோம். புகழ்றது என்பது தவறு இல்லை. எல்லை மீறி சிறுக்கை அடைவது புகழ்வது தான் தவறு. பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. ரசூலுல்லாஹ் பத்தி அறிமுகப்படுத்துங்க. நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லியிருந்தால் எங்கட புள்ள குறைஞ்சது அரபியா சொல்லி வாழ்ந்திருக்கும். நாங்க ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்தை பிள்ளைகளை காட்டி கொடுக்கல, நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி படிக்கல. அதன் முடிவு தான் நவுது பில்லாஹ் இன்றைய வாலிபர்கள் யஹூதிகளை போட்டும் நஸ்ரானிகளை போட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுன்னத்தான தாடி வைக்கிற நேரம் கேவலமா பார்த்தோம், கபர பயன்மாய் தாடி வச்சுட்டு வந்தீங்களாம்.
ஜுப்பாவை உடுக்கக்குள்ள இது அரபு நாட்டு ஜுப்பாட்டம் கழுத்தனை பின்னுக்கால கலட்டிட்டு வந்திருக்கிறானோ இல்லைமா. மிஸ்வாக்க கையில வச்ச சரி வேட்டனாண்டு கேட்டோம். இப்ப கஞ்சாவை மபீனை வச்சுட்டு இருக்கிறோம். அத்தர் பூசின தெரியும் என்ன மையத் அத்தரா தப்லீக்காரனா கந்திரி மஜ்லிஸ்க்கு போனியான்னு கேட்டோம். இப்ப பூசக்கூடாதெல்லாம் பூசிட்டீங்க. நாங்க தான் முதலாவது அடுத்த ஜெனரேஷனை டிஸ்ட்ராக்ட் காட்டினோம். என்ன சொல்றது, பீலி பாய வச்சோம். நாங்க ரசூலுல்லாவை காட்டியிருந்தால், சஹாபாக்களை காட்டியிருந்தால், எதை அதிகம் கேட்கிறோமோ அதுதான் பிள்ளைகளோட வாழ்க்கையில வரும். எனவே கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். அன்னாரை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களை பற்றி வரலாறு சொல்லிக் கொடுப்போம். காலம் போக 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 அவர்களின் வரலாறுகள் எங்களோட பிள்ளைகளுக்கும் தெரியாமல் போய்விடக்கூடாது. எனவே சுன்னத்தின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுப்போம். முடியுமான அளவுக்கு ரசூலுல்லாஹ்வின் சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றுவோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي أطلع في سماء النبوة سراجا لامعا وقمرا منيرا وأطلع في إكمام الرسالة سمرا يانيا مزهرا منيرا تبارك اسمه وتمت كلمه وعمت نعمه وجرى بما كان وبما يكون قلمه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى عصمة لمن يلتزم به وأحذركم يوما عبوسا قمطريرا. فعليكم معاشر المسلمين باتباع رسول الله صلى الله عليه وسلم وأصحابه واتقوا الله ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإذا أخذ الله ميثاق النبيين لما آتيتكم من كتاب وحكمة ثم جاءكم رسول مصدق لما معكم لتؤمنن به ولتنصرنه قال أأقررتم وأخذتم على ذلكم عسري قالوا أقررنا. بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله أحمد حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله الأكبر وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله وطهر. صلى الله على سيدنا محمد وآله ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. ألا إن الله تعالى أمركم بالصلاة والسلام على من هو الشافي للأنام. فقال تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العلي. اللهم صل على سيدنا محمد وآله الكرام وأصحاب العلام وارض اللهم عن سادتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النور وعلي المرتضى وعن بقية المبشرين بالجنة رضوان الله تعالى عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب يجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم